ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. அதாவது நீங்கள் இப்போ ஒரு பேங்க்கில் லோன் வாங்க போனாலும் இல்லை ஆல்ரெடி நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்ட போகிறோம் அப்படிங்கிறத கூகுள் பே மூலிமா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க லோன் கொடுப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இந்த கூகுள் பே அப்ளிகேஷன் மூலிமா ரொம்பவே ஈஸியாக சுலபமாக நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேங்க்கு போகிறோம். பேங்க்கு போனோடனே ஒரு லோன் கேட்டோடனே டக்குன்னு கொடுத்துருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வாங்குவாங்க. அக்கௌண்ட் நம்பர் வாங்கி சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜில் தாங்க இப்போ 300 550 வரையில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப புவராக தான் இவங்க ட்ரான்சாக்ஷன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறது ரொம்பவே ரிஸ்க்கு. இதுவே எக்ஸலண்ட் 750 900 வந்துச்சுன்னா கண்டிப்பாக தாராளமாக இவருக்கு நீங்கள் லோன் கொடுக்கலாம். இவருடைய ட்ரான்சாக்ஷன் நல்லாவே இருக்குது, அதனால் அமௌண்ட்டு மறுபடியும் ரிட்டன் வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான், ஸோ உங்களோட ட்ரான்சாக்ஷனை பார்த்து தான் சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆனதை பொறுத்து தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. சரி, ஆல்ரெடி நம்மளுடைய சிபில் ஸ்கோர் நல்லாவே இருக்குது. சரி, லோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம லோன் அக்கௌண்ட்டு நம்ம எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூகுள் பே மூலிமா பேங்க்குக்கு நீங்கள் போகாமலே தெரிஞ்சுக்கலாம். இல்லை சிபில் ஸ்கோர் எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட்டு, அதாவது லோனே சேங்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் பேங்க்குக்கு போகாமலே நீங்கள் ரொம்பவே ஈஸியாக சுலபமாக இதில் இந்த கூகுள் பே மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் உங்களுடைய கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோம் பேஜில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும், செக் பேலன்ஸ் இருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ஃப்ரீ அப்படின்ட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னே செக் யுவர் ஸ்கோர் நவ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் பேசிக் டீட்டெயில், அதாவது உங்களுடைய பேன் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேன் கார்டில் ஃபஸ்ட் நேம் எப்படி இருக்குது, லாஸ்ட் நேம், அதாவது இனிஷியல் தான் உங்கள் லாஸ்ட் நேமு, அது எப்படி இருக்குது அந்த கிளிக் பாக்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குட்டி பாக்ஸ்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் அந்த லாஸ்ட்டில் இருக்குங்க. அந்த கண்டினியூ கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ப்ளே நவ் லேட்டர்னு இருக்கும், அந்த லேட்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டர் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பொறுத்து நீங்கள் சிபில் ஸ்கோர் எவ்வளோ வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல வியூ ஆகிடும். ஸோ 795 அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு ரேட்டிங் தாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா சி ஃபுல் ரிப்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சி ஃபுல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சி ஃபுல் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அதாவது லோன் சம்மந்தமாக என்னென்னலாம் ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு, இப்போ எது கரண்ட்டில் இருக்குது அப்படிங்கிறத அந்த பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். நீங்கள் எந்த பேங்க்கில் என்ன கடன் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, அது எப்போ கட்டணும், வட்டி எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் வந்துடுங்க. ஸோ இதன் மூலிமா நீங்கள் ரொம்பவே சுலபமாக நீங்கள் ஒரு பேங்க்கில் போய்ட்டு எவ்வளோ நம்ம இன்னும் அமௌண்ட்டு பே பண்ண வேண்டியது இருக்குது, தென் நமக்கு லோன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத நீங்கள் இதன் மூலிமா ரொம்பவே சுலபமாக தெரிஞ்சுக்கலாங்க. இதுக்காக நம்ம பேங்க்கு போய்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு அவசியமே கிடையாதுங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுமே இவங்க வாங்கியிருக்கிற அக்கௌண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரெடிட் கார்டு 6 லோன்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் செக் பண்ணி கிளிக் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, எப்போ பே பண்ணணும், நம்ம மந்த்லி நம்ம அமௌண்ட்டு கட்டிட்டு வருமா அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. அவங்க சேங்ஷன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,08,000 ரூபா, ஆனால் இப்போ வந்திருக்கிறது வட்டியோட பார்த்தீங்கன்னா 1,09,000 ரூபா சம்திங் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய ட்ரான்சாக்ஷன் பொறுத்து தான் நம்மளுடைய சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதன் மூலிமா நீங்கள் ரொம்பவே எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக நம்ம பேங்க் போகணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.